ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நம்ம இன்றைக்கி கேரட்டு பீட்ரூட்டை தான் அடை தோசை செய்ய போகிறோம். இந்த பசங்களுக்கு பொரியலாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அடை தோசையாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கு 2 கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 10 காஞ்ச மிளகாவையும் போட்டு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு கிரைண்டரில் ஊற வச்சுருக்க அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வானலில் எண்ணெயை போட்டு 2 ஸ்பூன் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாயை போட்டு பொரிஞ்ச உடனே 2 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு தோசைக்கல்லில் எண்ணெயை போட்டு அடை மாதிரி ஊற்றி எண்ணெயை போட்டு மூடி வச்சுட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான அடை தோசை ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.